ஐயா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா ஐயோ மூர்த்தி ஐயா ஐயோ என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானுங்களே ஐயா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா அந்த கோவிந்த பையன் நான் கொடுக்க வேண்டிய கடனுக்காக என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா ஐயா யார காப்பாற்ற கூட தான் இங்க போயிட்டு வந்திருக்கிற ஐயோ என்ன காப்பாத்துங்க ஒரு நாள் நீ வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப மாரடைப்பு வந்து கை கால இழுத்துக்கிட்டு செத்து போய் கிடப்பேன். அப்ப வந்து ஆத்தா போயிட்டியேன்னு வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுக போறேன். எதுக்காக இப்படி பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? ஆத்தா தப்பு நடக்கும்போது நெஞ்சில தைரியம் இருக்கும் கூட தட்டி கேட்கலனா இந்த ஊர் எப்படி ஆத்தா நல்லா இருக்கும்? இந்த நாய்க்கு வந்து இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா ஊரை முழுங்கி ஏப்ப விட்டுருவான். இன்னைக்கு அவனை கண்டதனமா வெட்டி பொழந்திருப்பேன், நீ வந்து தடுத்துட்ட. ஆமாடா, முதல்ல வீட்டுக்கு ஒழுங்கான பிள்ளையா நட. ஊருக்கு பாடுபடுறியே, உனக்குன்னு ஒண்ணு வர்றப்ப எவனும் வரல. நம்ம லாரி என்னாச்சு? அந்த கோயந்த பயலுக்கு வாடகைக்கு லாரி ஓட்ட போகாதேன்னு படிச்சு சொன்னேன், கேட்கல. கடைசியில உனக்கே தெரியாம அதே லாரியில சாராயத்தை கடத்தி போலீஸ்ல மாட்டி விட்டான் அந்த பையன். இப்ப வாய்தான் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடையா நடக்கிற. லாரி வீட்டுக்கு வந்த பாட்ட காணோம். காலத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்திருந்தா இந்நேரம் 3-4 பேர பிள்ளைங்க பிறந்திருக்கும். அதுக்கெல்லாம் எனக்கு அது கொடுப்பேன். ஆத்தா ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம்புல தானே வளரும். டேய் வயிறு பசிக்குது, சீக்கிரம் போடா. ஆத்தா முட்டை பொரிச்சு வச்சிருக்கியா? எல்லாம் பொரிச்சுதான் வச்சிருக்கிறேன். வா அண்ணே அண்ணே, மல்லிகை தேட்டர்ல நாடோடி மன்னன் படம் போட்டிருக்கானே. பசிக்குதுடா. ஐயோ படம் ஆரம்பிச்சிருவான்னு அப்புறம் பொம்பளைங்க பக்கத்துல உட்கார முடியாது. நாயே பொம்பளைங்க பக்கத்துல உட்காரணுமா? அதுக்கே பிள்ளைய கூப்பிடுறீங்களாடா? ஆமாடா, நாய்க்குள்ள பாட்டு நடுவட்டுல வச்சா அது திங்கத்தான் போகும். ஆத்தா இவ குட்டி போட்ட பூனை மாதிரி என்ன சுத்தி வராங்க, இவங்களே என்ன கெடுத்துருவாங்க போல இருக்கு. என் புள்ள தங்கமான புள்ள, இந்த பயலுக்கு படுத்த பாடு. இந்த பக்கம் கொலப்பசி
இன்னும் 2 நிமிஷத்துல நீ சாப்பாடு கொண்டு வரல பட்டிக்கு போய் கோழியை பச்சையா உரிச்சு சாப்பிட்டுருவேன் இல்ல இந்த பறவை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு என்னப்பா இப்படி பறந்தா எப்படி உனக்காக பச்சை மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்குதான் நம்ம வேலையை தவிர ஊர் வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்றது இனிமையாவது வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருப்பா அதான் நீ 100 தடவை சொல்லிட்டே நான் இன்னைக்கு பூரா உன் கூட தான் இருக்க போறேன் மாட்டை குளிப்பாட்ட போறேன் பால் கறக்க போறேன் நான் அந்த பாலை வீட்டுக்கு கொண்டு போய் டோர் டெலிவரி செய்ய போறேன் ஐயோ, என் தங்கம் இப்பதான் நீ என் புள்ள இரு வாரேன். வர முடியாது அவிச்ச முட்டைக்கு சூப்பர் எங்க ஆளை காண ஏன் மூர்த்தி மூர்த்தி அட பயபுள்ள இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டானே பசிக்குதுன்னு சொன்ன பிள்ளைய எவனோ வந்து எடுத்துட்டு போயிட்டானே வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வா மூர்த்தி வா உன் வாழ்க்கையில வசந்த வீச ஆரம்பிச்சுப்பா போர்த்துக்கும் வீட்டுக்கு நிறைய நடந்துகிட்டு இருந்தே கடைசியில நீ ஜெயிச்சுட்ட இந்தா இந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போட்டு உன் மயில் வாங்கி எடுத்துப்போம் அண்ணே போகும்போது நம்ம லாட்ஜ்ல போயிடலாம்ண்ணே வண்டியில டயர் இருக்கா இன்ஜின் இருக்கான்னு பாப்பா நிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ரா டயர்ல இருக்குது அப்ப இன்ஜின் வாடகை விட்டுருக்கு சார் என்ன சார் இது இது கிடைச்சது பெருசு எடுத்துட்டு போவியா சார் என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இன்ஜின் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் மொட்டை போற வழியில என் பையன் ஸ்டீரிங் உடுத்தி விளையாடிட்டு இருப்பான் வாங்கிட்டு போ என்னென்ன இப்படி சொல்றாரு போற போக்க பார்த்தா போற வழியிலேயே வண்டியை காயலாங்கடையில விட்டுறணும் போல இருக்க டேய் குடும்ப சத்த கேவலமா பேசாதடா ஆனா பெரிய பரம்பரை சொத்து பாலா ஐயோ மன்னிச்சிருக்க போலீஸ் ஆச்சன்னு பாக்குறேன் இந்த பாருங்க இந்த லாரி எங்க குடும்ப சொத்து தான் 1 10 ஆக்கி 10 100 ஆக்கி ராமாத்தா லாரி சர்வீஸ்னு இந்தியா பூரா ஓட வைக்க போறேன் அத பத்தி நீங்க கேவலமா பேசுறீங்களா உள்ள என்ன சத்தம் உள்ள ஒரு பண்ணி இருக்குது யார் இன்ஸ்பெக்டர் கட்றா வா சகோதரா வா அறிவை வளர்த்த என் ஞான தலைவில் நடித்த நாடோடி மன்னன் படம் பார்த்து விட்டு இரவில் என் இல்லத்துக்கு திரும்பி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிடித்து விட்டார்கள் இந்த கயவர்கள் ஏன் சார் படம் பார்த்துட்டு வரல பிடிக்கிறீங்க மூர்த்தி இவன் கோழி திருடிட்டான்பா ஏன்டா திருடுன நாட்டில் கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறது லஞ்சம் வாங்கி கொண்டு விட்டு விடார்கள் சாதாரண கோழி திடீர் தப்பா மூர்த்தி இவன் பேச்ச கேட்டு கேட்டே நான் இப்படி ஆயிட்டேன்பா மூர்த்தி உன் லாரிக்கு ஒரு புது இன்ஜின் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் இவனை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல மனுஷன் ஆகிடுப்பா வாடா வரமாட்டேன் சிறைச்சாலை எனக்கு ஒரு பஞ்சு மெத்தை அப்ப உள்ளே இரு மூர்த்தி இருப்பா வர ஒரு விளையாட்டு சொன்னா நீ பாட்டுல போறீங்க ஐயோ ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டேன் வண்டி சூப்பர் கண்டிஷன் ஆத்தா இந்தியாவுல இந்த மாதிரி வண்டி எவன்டே கிடையாது ஆத்தா நாங்க ரெடி எதுக்குடா அடிச்சிருப்பாங்க நாய்ங்களா நீங்க யாரும் என் புள்ள கூட போக கூடாது போங்கடா ஆளுங்களை பாரு நல்ல தலையாட்டி பொம்மைங்களாட்டம் வந்தீங்க காலை ஒடிச்சு போய் படம் பார்க்கலாம் அப்பா நல்ல நேரம் போறதுக்குள்ள வண்டி எடுப்பா இத வாங்கிட்டு போய் உடங்கடா இத கொண்டு போய் உடடா எங்க அத்தை உடைக்கிறது இவன் தலையில உட வெளியில கொண்டு உடடா இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படித்தான் சமாளிக்கிறியோ தூக்குற இத யார் இவன் நிலக்கரி சுரங்கத்துல இருந்து வந்தவன் மாதிரி இருக்கான் எனக்கு தெரியல நான் தான் அழகேசன் என்னடா இது வேஷம் இது தற்காப்பு கவசம் இது அறிவுள்ளவங்க தான் சாதனத்தை பயன்படுத்த முடியும் அதான் நீ எதுக்கு போட்டிருக்கேன்னு கேக்குறேன் ஓ சேம் அழகு வடியுது சரி நீ உட்காருப்பா டேய் வண்டியில ஏறின உடனே பேட்டரி வயிறு டயர் திருடுன மவனை மூஞ்சி வச்சு தேய்ச்சிருவேன் ஐ அம் கிரேட் டீப் நீ உட்காருப்பா சொல்ல மறந்துட்டேனே அடிக்கடி இந்த கீரு பிரேக் எல்லாம் போடாதப்பா வண்டி தேஞ்சிரும் அப்ப ஆள் வந்து அடிச்சிடலாமா டேய் வண்டி நிறுத்திருங்கடா ஆத்தா நிறுத்தினா பிரேக் டயர்ல தேஞ்சிருமே ஆமா அனுசரிச்சு ஓட்டுப்பா சரி அனுசரிச்சு ஓட்டு பிரேக் மட்டும் போடாத உட்கார் லாரி கண்டுபிடிச்ச காசு ஆகாது வண்டிக்கு முன்னாடி யாரும் இல்லையா அண்ணே நேரம் நல்லா இருக்கு இருங்க மழை வருதான்னு பாத்துக்கிறேன் பருவநிலை சரியாக இருப்பதால் நாம் புறப்படுங்க டிவிஎஸ் ஐயங்கார்ல இருந்து பொள்ளாச்சி மகாலிங்க வரைக்கும் இந்த மாதிரி லாரியை வச்சு தாண்டா பெரிய பணக்காரனாங்க அப்ப அடுத்த நீங்க தான் சொல்லுங்க நானும் இந்த ஒரு லாரிய வச்சு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகி கட்டுறான் இல்லையான்னு பாரு ராமாத்தா லாரி சர்வீஸ்னு வச்சு கட்டுறான் இல்லையான்னு பாருடா
பிரேக் பிடிக்கலடா டேய். போமா போமா ஐயோ. போ, போ. ஐயோ காலுக்குள்ள லாரி போகுதா? ஐயோ, 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 ஐயோ. என்ன பண்ற பாரு. மஸ்து 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 இது மதுரக்கார மஸ்து கொஸ்து 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 நீ கத்திரிக்கா மஸ்து. என்னடி சிரிப்பு? இத பாரு, முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத. இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தாண்டி. மதுரக்கார மச்சானுக்கு ஜாஸ்தி தான், மஸ்து ஜாஸ்தி தான். ராணி மங்கம்மா மனசு வச்சா நாஸ்தி தான், மஸ்து நாஸ்தி தான். மஸ்து 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 இவ மசிஞ்சிடாத மஸ்து. கொஸ்து 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 நீ கத்திரிக்கா கொஸ்து. மண்டா பாரு ராசா அடி பண்ணா நம்பர் லூசா. விட்டா போச்சு லேசா நம்ம பெரட்டு வாண்டி தூசா. மஸ்து 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 இவ மசிஞ்சிடாத மஸ்து. கொஸ்து 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 நீ கத்திரிக்கா கொஸ்து. மகாராணி மங்கம்மாக்கு ஜாஸ்திதா, மஸ்து ஜாஸ்திதா. அடி மதுரக்கார மனசு வச்சா நாஸ்திதா, மஸ்து நாஸ்திதா. காட்டு ரெண்டு பின்னாலே மஸ்து 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 இவ மயங்கிடாத மஸ்து. கொஸ்து 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 நீ கத்திரிக்கா கொஸ்து. தொட்டு பாரு ஆள, இது பாண்டிச்சி மக்காள. முட்டி சின்ன மேல பல்லு கொட்டி விடும் கீழே. மகாராணி மங்கம்மாக்கு ஜாஸ்திதான், மஸ்து ஜாஸ்திதான். அடி மதுரக்கார மனசு வச்சா நாஸ்திதான், மஸ்து நாஸ்திதான். மஸ்து 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 இவ மயங்கிடாத மஸ்து. கொஸ்து 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 நீ கத்திரிக்கா கொஸ்து. வெப்பம் பாரு வேட்டு, அதில் கழுந்து போகும் முட்டு. தப்பாதைய ரொட்டு கேட்ட பாம்பு பாட்டு. மஸ்து 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 இவ மயங்கிடாத மஸ்து. நீ கத்திரிக்கா கொஸ்து. எப்படி? ஸ்டாப் ஸ்டாப் வண்டியில பிரேக் இல்ல, ஓரம் போ. ஸ்டாப். ஓரமையா? டேய், நாங்க பொறுப்பு இல்ல. ஸ்டாப். வண்டியில பிரேக் பிடிக்கலடா. விட்டுரு. ஸ்டாப். இந்த ஆர்டிஓ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஐயா, ஐயா, ஸ்டாப். ஐயா, ஸ்டாப். ஐயா. அம்மா.
சீக்கிரம் இறங்குடா. ஐயோ 2 கொலைக்கு ஆளாயிட்டியே. ஐயோ 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 என்னடா இங்க இருந்து ஒரு ஆளை காணோம்? எப்பவுமே லாரி மேல ஏறி என்ஜினை நான் தான் செக் பண்ணுவேன். இன்னைக்கு லாரியை என் மேல ஏற வச்சு சோதனை பண்ணிட்டியே. யோ யாரியா நீ? விழுந்து சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? வண்டி கன் கண்டிஷன் இருந்தாலும் நீ தப்பிச்ச, இல்ல சட்னியா இருப்ப. கன் கண்டிஷன் எது? என் உடம்பு ஆரோக்கியமான உடம்பு இருந்தா தப்பிச்சேன். வேற வேணா இந்நேரம் தண்ணியில செத்துப்பான். என்னது எலும்பு கூட சேர்த்து அடிச்சிருக்கான்? யார பாத்திரம் எலும்புன்னு சொன்ன? இந்த ஓமகுச்சி நரசிம்ம பேர் சொன்னா B2 போலீஸ் ஸ்டேஷன் நடுங்க. என்னை பத்தி தெரியுமில்ல? உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தரப்பறேன். வாங்கடா. யோ எங்களை அரெஸ்ட் பண்றது இருக்கட்டும், தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாரு, இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. லுக் மிஸ்டர் ஓட்ட லாரி டிரைவர். யோ ஸ்டாப், நான் லாரி முதலாளி. யூ ஸ்டாப் இட். யூ நோ who I am? I am a RTO. ஆர்டிஓன்னா வீட்டுல வச்சுக்கயா. தற்கொலை பண்ண எங்க வண்டி கிடைச்சது? You bloody black பண்ணி பரமானந்தம். என்னடா இது இப்படி இருமுறா? இங்கே செத்துருவான் போல இருக்கடா. இவன் இருமதுக்காரன் எனக்கு தெரியும். இப்படி வா. அண்ணா, ஒரு 50 ரூபா கொடு. இந்த பாத்தியா பழையபடி திருட்டு புத்திய காட்டுற இல்ல? அதுக்குல்லப்பா லஞ்சம் கொடுக்கணும். ஓ அதுக்கா? இப்ப பாரு அசத்திடுறேன். What is this? லஞ்சம். I am a honest RTO. என்ன இந்த ஆள் அடிக்காரு? எனக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? ஆர்டிஓன்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்க? வண்டி சரியா இருக்குதா, வண்டியில இருக்கிற பிரேக் சரியா இருக்கா, டயர் சரியா இருக்கா, கீர் சரியா இருக்கான்னு செக் பண்ற வந்தாயா? அதுக்கு தான் இவனை வச்சிருக்கேன். Again you're talking silly. அம்மா நின்னு போச்சா? நோ, உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இதை நிக்க விட மாட்டேன். இனிமே இந்த வண்டி ரோட்ல ஓடக்கூடாது. This is a metal dead body. இது சவ ஊர்வலத்துக்கு கூட லாய்க்கு இல்ல. Where is your RC book? யோ அதெல்லாம் இருக்கட்டும், நீ தான் ஆபீசர்ங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு? You want to test me? See the proof. போட்டோ ஒட்டி இருக்கு. எங்க கிட்ட இதை விடலாம் பெருசு இருக்கு. எடுத்து காட்டுறா. இத பாத்தீங்களா? இதுதான் எனக்கு ஓடும். நீ இத புடி. So my dears, please come to the RTO office. அங்க வந்து RC book கலெக்ட் பண்ணிக்கங்க. நரசிம்மன், bring them immediately. சார் நான் அப்பவே சொன்னேன், ஆர்டிஓ புதுசு, ஆழம் பார்த்து காரியம் சாதிக்கலான்னு. கேட்டீங்களாடா? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இப்ப என்னாச்சு? ஆர்டிஓ முங்க பாடிட்டேனல்ல, வாங்க கோயிந்த குடுப்ப வாங்கிக்கங்க. நீங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருங்க. இவனுக்கு செஞ்சிருக்கிற வேலை வியாபாரமே ஆட்டங்கன்றும் போடு இருக்கு. ஏன்டா வளர்ற? அன்னூர் செக் போஸ்ட்ல நம்ம ஸ்பிரிட் லாரியில புடிச்சிட்டானுங்க. ஆனது போதும். எவன்டா அவன்? என்ற வண்டி பிடிச்சவன். அவன் ஒருத்தன் வந்திருக்கிறானே, ஆர்டிஓ என்ற பேர் சொன்னியா? அங்கதான் வினையே வந்தது. உங்க பேரை சொல்லங்க, அடுத்த எல்லாத்தையும் புடிச்சு நிறுத்திட்டான். யார் அந்த ஆர்டிஓ? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இனிமே காலையில ஒரு பெக்கு தான், சாயந்தரம் ஒரு பெக்கு தான் சாப்பிடுவேன். இப்ப காலையில கோட்டாவை முடிச்சிட்டேன். குட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அதிகமா சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம், நான் ஒரு வாரம் வெளியூர் போறேன். உங்களுக்கு வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே டாக்டர், தேங்க் யூ. நான் வரேன். தேங்க் யூ. Who are you? அன்னைக்கு லாரி ஆர்சி புக்கு 50 ரூபா அரை. எஸ். ஐ மீன் பிளாக் பண்ணி ஓட்ட லாரி. ஆமா சார், ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? சார், காஷ்மீர்ல கருப்பு திராட்சை கிடைக்கலன்னு ஊட்டியில போய் உங்களுக்காக கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. ஆமா, நான் என்ன பழக்கடையா வைக்க போறேன். ஏன் இவ்வளவு திராட்சை கொண்டு வந்திருக்க? இத சாப்பிட்டு என்ன ஆத்து அப்பவே நின்னு போ. இல்ல சார், இத சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றான். I see. இந்தாங்க, இத வச்சுக்கிட்டு எங்க ஆர்ஜி பக்கம் கொடுங்க. Again you're coming to the point. Yeah. கருப்பு திராட்சை லஞ்சமா கொடுக்க பாக்குறியா எனக்கு? ஆமாங்க. ஐயோ, என்ன இந்த ஆள் அடிக்காரு? இது அப்பவே நடக்கும் நான் சொல்லிட்டேன். அவன் தான் கேட்கல. இது லஞ்சம் இல்ல சார், அன்பளிப்பு. அன்பளிப்பு வாங்க நான் என்ன மந்திரியா? சார், நீங்க மந்திரியை விட ஒசந்தவங்க சார். ஆமா சார், அதுக்கு படிப்பு தேவையில்லை, உங்களுக்கு தான் படிப்பு தேவை. சரி சரி, இந்த ஆள் தான், இதே ஆள் தான். இவருக்கு ஆர்சி புக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க.
பேசாதீங்க. இந்த ஆளு அன்னைக்கு எங்க காலேஜ்குள்ள ஓட்டல் லாரியை விட்டு எங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தா முழிக்கிறத பாரு. உன்னையும் அதே ஓட்டல் லாரியில கொல்ல முயற்சி பண்ணானுங்களா? So, 2 cases. One is attempt to murder. 2 metal dead body conditionல இல்லாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஓட்டல் லாரி அடியாளுகளோட வந்திருக்கியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். டேய், நீ புடிச்சு வச்சிருக்கிற கோவிந்தனோட 10 லாரிங்களை இதே போன்ல விட சொல்லு. நீங்க கோவிந்தனோட ஆளுங்களா? ஆமா. சாராயம் கடத்திக்கிட்டு வந்ததுக்காக அந்த லாரிங்களை புடிச்சு வச்சிருக்கிறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாச்சு, விட முடியாது. எங்க லைலன் லாரியை நீ விட சொல்லேன்னா இந்த மாருதி தோசனை நாங்க ஓடி போயிடுவோம். எங்க லாரி டிரைவர் மூர்த்தியை பாத்தீங்களா? பாக்கலையம்மா. எங்க போயிருப்பாரு? மூர்த்தியை பாத்தீங்களா? மூர்த்தி என்ன வரலமா? வரலையா? மூர்த்தியை பாத்தீங்களா? காலையில இருந்து இப்படி மூர்த்தி மூர்த்தி ஏமா அப்படி அலையறீங்க? எப்பா மூர்த்தி? என்ன உங்க அப்பன் கைய கால ஒடிச்சு ஆர்சி புக் வாங்க தெரியாம இல்ல, ஏதோ நியாயமான ஆபீசர்னு விடுறேன். ஐயோ, நான் சொல்ல வந்ததே வேற.
நீ ஃபைட் பண்றத பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு வீரனை தான் கட்டிக்கணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஐயோ எவ்வளவு பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன நீ லவ் பண்ணியா? ஐயோ கிட்ட கிட்ட வந்து நான் சொல்றேன். அத்தா ஆட்டாவா? ஐயோ என்ன லவ் பண்ணியா? வேணா ஆசை புக்க திருப்பி கொடுத்துற. லவ் பண்ணியா? அண்ணே, உங்க அறிவுக்கும் உங்க திறமைக்கும் அந்த டப்பா லாரி மூர்த்திக்கிட்ட வேலை செய்யறதுக்கு லாயக்கு இல்லண்ணே. மூர்த்தி என்னடா மூர்த்தி, சாதாரண ஓட்டல் லாரி. நான் நினைச்சா நீலகிரி எக்ஸ்பிரஸே விலைக்கு வாங்கிடுவேன். நீ இந்த டிரைவர், நீ கிளீனர். ஏண்டா லைலா, என் மேனி எலியில பத்தி என்ன நினைக்கிற? ஆகா, உங்க பளபளப்பான மேனியும் இந்த படர்ந்த நெஞ்சையும் பார்க்கும்போது சொல்றா கேள்றா பார்க்கும்போது சின்னப்பண்ணி மாதிரி இருக்கீங்க. என்ன அடிச்சிட்டியா? இப்பவே மூர்த்தி அண்ணங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன் பாரு. ஐயா ராஜாவை காலங்கையா அமைச்சு விடுறேன். அமுக்கு தயவு செய்து இங்க நடந்ததை மூர்த்தியில சொல்லிடாத. என்ன துவதோடு துவைச்சிருவான். லைலா அங்க பாரு, என்னையும் மூர்த்தியே ஆட்சி புக்க வாங்கிட்டு அவமானப்படுறானே ஆக்கிவோ. அவன் பொண்ணுனே அவளை விட மாட்டேன். என்னன்னு யோசிக்கிறியா? டேய், அந்த ஆர்டி ஆபீசர் பொண்ணு இதுல குட்டிக்காரன் அடிச்சு கீழே வந்து மண்டை உடையணும். அத பார்த்து இந்த வெள்ள மனசு பூரி படையணும். டேய் வாடா வா, இந்த பிரேக்க கட்றா கட்றா. டேய் ஆர்டிஓ, எங்களை வா பழி வாங்கின, இப்போ உன் பொண்ணை பழி வாங்கிட்டோம். முடிஞ்சா காப்பாத்திக்க. இருக்கிற நகரத்தை எல்லாம் வித்து லாரியை மீட்டு கொடுன்னு சொன்னா 3 வருஷம் கழிச்சு நல்லா துருப்பிடிச்ச ஓட்ட தகர டப்பாவா கொடுத்தேன். ஏன்டா அதோட விட்டியா? அந்த கலெக்டர் ஆபீசரு ஆர்சி புஸ்தகத்தை புடிங்கி வச்சுக்கிட்டு லாரியை ஓட்ட விட மாட்டேங்கிறான். என்னமோ அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. நீ சொல்லலாமா அந்த கிழவங்கிட்ட? மகளே, கவலைப்படாதே, உன் மகனோட ஆர்சி புக் உடனே கிடைக்கும். ஆத்தா, நீ என்கிட்ட வாய் திறந்து பேசிட்டியா? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. ஆத்தா, உனக்கு நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்காக ஒரு காரியம் செய்தால் மகளே, நீ வேண்டியதெல்லாம் கொடுப்பேன். நான் செய்யறேன். ஆத்தா, நீ குடுக்கறதான் குடுக்கறேன். ஒரு 4-5 புது லைலண்ட் லாரியா என் பையனுக்கு கொடுத்துரு. அவன் ஓட்டிக்கிட்டு கிடக்கட்டும். ஆசைதான். ஓசையில கிடைச்சா 9 கப்பல் கூட கேப்ப. நீ இவ்வளவு நேரம் பேசுன? இல்ல, உங்க ஆத்தா பேசுன. ஆத்தா, கண்டவெல்லாம் என்ன நையாண்டி பண்ற அளவுக்கு தனியா பழம்ப விட்டுட்டியே. எவகிட்டயே போய் 4-5 புது லைலண்ட் லாரி எல்லாம் கேட்டனே. அடியே, எங்க ஆளை காணா? அடியே, யாரு நீ? ஓ மருமக. என்னது? என்ன சொன்ன? என் மருமகளா? ஆமா, நீ சொன்னியே கரெக்ட் ஆபீசர். அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா தான். ஐயோ, உங்க அப்பா? ஆமா, எங்க அப்பாக்கு தெரியாம உன் பிள்ளையோட லாரி ஆர்சி புக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன் பிள்ளையோட குடுமி என் கையில தான். இது பாரு, நான் தெரியாம உங்க அப்பனை கிளவேன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா கிளவனே இல்ல, குமரன் தான். நீ வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்க. கொடுத்துருமா. என்னது? மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கேனா? இல்லையே, மகாலட்சுமியே நான். யார வேணாலும் கேட்டு பாரு, மகாலட்சுமி இப்படித்தான் இருப்பா. கொடுத்துருமா. இத என் லவ்வர் கிட்ட தான் கொடுப்பேன். அது யார் லப்பரு? ஏன் மச்சான். அவங்க யாரு? கருகருன்னு பாரங்கல் மாதிரி பெற்று வச்சிருக்கியே, கருப்பு நிலா, அவர்தான். ஐயா, என் மகனுக்கு உனக்கு லவ்வா? ஐ வெக்கத்துல பாரு. இந்த பாருமா, நான் தான் உனக்கு அத்தை. கொடுத்துருமா. கருப்பு நிலா கையில தான் கொடுப்பேன். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களேன். ஆத்தா பைக்கில் ஏறிட்டாங்க. நம்மள திட்டாங்க இல்ல, விழுக போறாங்க. விழுகட்டும். பாத்து ஓட்டுமா. நான் தச்சு மோட்டார்ல ஏறினதே இல்ல. பயமா இருக்குமா? கொஞ்சம் மெதுவா போமா. நல்லா விழுகட்டும். இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான நாள். அறிவு கிட்டவனே, ஆதார் தான் காசு கொடுத்து வச்சிருக்கேன். ஆத்தா விழுந்தாலும் பரவாயில்ல, என் காசு போயிருமே. ஆத்தா அத போங்க. ஆத்தா அதெல்லாம் இல்ல, நம்மள அவமானப்படுத்தி ஆர்சி புக்கோங்கறானே ஆர்டிஓ, அவனை பழி வாங்கணும்னு அவன் பொண்ணு கோயிலுக்கு வந்துச்சு. பிரேக் வர அத்து விட்டேன். ஐயோ, அதுல ஆத்தா போகுது. எந்த பக்கம்? இந்த பக்கம். பிரேக் பிடிக்கல. ஆத்தா அப்பா, ஊட்டி.
அத்தா அப்பனை கலவேலி கொடுத்துக்காக என்ன பழி வாங்கிட்டாளே. அத்தா அத்தா ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? நீ அந்த பொண்ணு வண்டியில ஏறின? அப்பா அவன் ஆர்சி புக்க குடுக்குறேன்னு சொன்னாப்பா, அதை நம்பித்தான் அவன் வண்டியில ஏறினேன். இப்படி கீழே தள்ளுவான்னு நான் நினைக்கலையே. எங்க அவ? அங்க பாரு மிதக்குறா. அப்பா. ஏண்டி என்ன கீழே தள்ளிவிட்டு நீ கடலை வந்து குளிக்கிறியா? நான் வேணும்னு பண்ணல, பிரேக் பிடிக்கல. அத்தா இவன் தான் பிரேக் இருங்க, உங்க அப்பா ஆர்சி புக்க பிடிங்கி விட்டல, அதனால பிரேக்க பிடிங்கி விட்டேன். ஐயோ, நான் அத குடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இதுக்குள்ள எனக்கு அவசரப்பட்டீங்க. வாங்கிக்கங்க. ஆர்சிபி கொண்டு வந்திருக்கியா? எங்க குடு எடி 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 எடி. போடாத பக்கம். இவ ஒருத்தி எதை எங்க வைக்கிறது விவசாயம் இல்லாம ஏறி வெளியே ஏறி. ஐயோ ஐயோ ஐயா 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 குடியா. புரூட்டஸ் மை டியர் டாக்டர் உமா, டாடிக்கு துரோகம் பண்ற நீ. ஆர்சி புக்கை எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது இல்லாம செக்ஸியா வேற குளிச்சுக்கிட்டு இருக்க. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் பேதிங். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். சார் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கங்க.